அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 825. தலைப்பு பூமி பந்து தொடர் 2. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, திருமறை குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 25 நபிமார்கள் அல்லாமல் எண்ணற்ற நபிமார்கள் பூமியின் பல பகுதிகளுக்கும் அந்தந்த சமுதாயத்திலிருந்து அவர்கள் பேசக்கூடிய மொழியிலேயே நல்லொழுக்க சீலர்களை அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பினான். குர்ஆனிலே குறிப்பிடப்பட்ட 25 நபிமார்கள் அனைவருடைய வரலாறுகளும் இல்லை என்றாலும் பெரும்பாலானவர்களுடைய வரலாறு கூடுதலாக குறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆன் நெடுகிலும் அதிகமாக பறந்து விரிந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கள் சமுதாயத்தாருக்கு தண்ணீரை வேண்டி பிரார்த்தித்தார்கள். தண்ணீர் கிடைத்தது. வானத்திலிருந்து அவர்களுக்கு சல்வா, மண்ணு சல்வா என்ற உணவு அவர்களுக்கு இறைக்கொள்ளப்பட்டது. மேகம் நிழலிடச் செய்யப்பட்டது. இவ்வாறெல்லாம் அவர்களுக்கு உயர்தரமான அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், இது கொல்தும் யா மூசா லன் நஸ்பிர அலா துஆமின் வாஹிதின் ஃபதுஉ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா துன்பித்துல் அர்து மின் பக்லிஹா வகிஸாயிஹா வஃபூமிஹா வஅதஸிஹா وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بعذاب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. இன்னும் மூசாவே, ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம். ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உன் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று கூற, நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா? நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள், அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார். வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன. மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள். இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததுதான் அதற்குரிய காரணம். அவர்கள் அல்லாஹுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது. 2வது அத்தியாயத்தின் 61வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தாருக்காக, அந்த 12 கோத்திரத்தார்களுக்காக அல்லாஹிடத்திலே தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்தார்கள். தீகு என்ற அந்த பாலைவனத்திலே மேகங்கள் நிழலிடச் செய்து மண்ணு செல்வா உணவை வழங்கி அவர்களுக்கு அழுக்கடையாத கிழியாத ஆடைகளை அல்லாஹ் வழங்கி இப்படி அற்புதங்கள் நிகழ்த்து கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்னொரு அற்புதமாக வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல்னா ضرب بعصاك الحجر فانفجرت منه عشرة عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹி வலா தஅஸு ஃபில் அர்லி முஃப்ஸிதீன். மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது, உமது கைத்தடியால் அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர். அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் என நாம் கூறினோம் என்பதையும் நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் 2வது அத்தியாயம் 60வது வசனத்திலே கூறுகின்றான். அல்லாஹுடைய அருக்கொடைகள் வாய்க்க பெற்ற அவர்கள்
அதுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக மாறு செய்ததன் காரணத்தினாலே அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானார்கள். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.